எனக்கு இந்த மாதிரி புத்தியே கிடையாது மதன் ப்ரோ. ஓகேவா? நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி புத்தியே கிடையாது. கேளுடா இப்போ வாடா கேளுடா சரி. கேளுடா குண்டா நான் வேற சொல்ல ஐந்தாடா நிட்டு நிப்பாட்டு எல்லாத்தையும் என்ன சொன்னா ராடுங்க அம்சம் பாருடா lagi satu cuci இன்ஸ்டால் அம்சிருக்க பாரு உனக்கு தான் ஜிமீட் லிங்க் நீ தான் ஜாயின் பண்ணனும் ya saya tutup ஜெய் ப்ரோ ஜிமீட் லிங்க் பாரு உங்களுக்கு அம்சிட்டேன் ஜிமீட் ஸ்கிரீன் மேல தெரியும் தல அது ஜாயின் பண்ண முடியாது அது காமிக்க முடியாது வாய்ப்பு இல்ல அப்படியே பாத்துங்க வாய்ஸ் கேம் மேல லிங்க் தெரியும் ஹலோ ராடு வந்துட்டான் ராடு பேசுறது கேக்குதா ராடு ராட் நீ தான் வந்து மைக் ஆன் பண்ணணும் மைக் ஆஃப்ல இருக்கு ராடு வீட்டு விஷயத்துக்கு வந்து நான் உன்கிட்ட வந்து நான் உனக்கு பண்றேன்னு சொல்லி நான் கேட்டேனா இல்ல நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்களா எனக்கு அது ஒண்ணு சொல்லு அது போக வந்து நான் 1 லட்சம் ரூபா தான் பண்ணிருக்கேன் இது இவ்வளவு நாள் முடியும் எவ்வளவுதான் பண்ணிருக்கீங்க சொல்லுங்களேன் எவ்வளவுதான் பண்றீங்க கேட்போம் எவ்வளவுதான் பண்ணிருக்கீங்க அவனே லைவ்ல சொல்லிருக்கான் அதனே எவ்வளவு மாசத்துல மட்டும் 7.5 லட்சம் ரூபா பண்ணிருக்கேன்ட்டு அவனே லைவ்ல சொல்லிருக்கான் 7.5 லட்சமா எதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடவா அனுப்பிச்சுடுங்க அப்ப அதுக்கு நீ என்ன சொல்லுவ எதுக்கு 7.5 லட்சம் அவனுக்கு அந்த இது நிறைய சொன்னா மதுன அது எனக்கு அது கரெக்டா டிசம்பர் மாசம் எனக்கு அப்பெல்லாம் நீ இருக்கன்னு எனக்கு தெரியாது நீ இருந்திருந்தா அப்படின்னா நான் உன்னோட பேசாம பொத்திட்டு போயிட்டு நான் உனக்கு என்ன வேணுமோ அந்த இதோட நான் நீங்க என்னோட ஸ்பான்சர் லாக்டவுன் டைம்ல நீங்க எதுக்கு இங்க இவன்ட்ட வந்து 7 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க எனக்கு புரியல முதல்ல எதுக்கு வந்து இங்க 7 லட்சம் கொடுத்ததுக்கா எதுக்கு ரீசன் ஃபார் வாட் ரீசன் லைவ்ல சொல்லியிருக்கான் நீயே வேணாலும் பாரு நான் இல்லன்னா இரு நான் டிசம்பர் மாசம் அவனோட லைவ் எடுத்து வேணாலும் நான் போட்டு உனக்கு காட்டுறேன் ஏங்க காட்டுங்க 7 லட்சம் கொடுத்ததுக்கு என்ன ராடு 7 லட்சம் கொடுத்தேன்னு சொல்றாரு உனக்கு மதனே அந்த வெயிட்டிங்ல வந்து அச்சே கூகுள் மோனி ஆமா ஆமா தொடுங்க 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 வெயிட்டிங் தொடுங்க கீழ வந்து ஜாயின் வாய்ஸ்னு கேக்குது கொடுங்க கொடுங்க வந்துட்டேன் வந்துட்டீங்க பாருங்க இப்ப கேக்குதா உங்களுக்கு இங்க கேக்குதா ஜிம் இதுல கேக்குது 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 ஓகே அங்க வந்துருங்க பலம் அங்கே வந்துருங்க அங்கே வருது அதான் வந்து இப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன் வந்து அங்க வந்துருங்க இப்ப கேக்கும் பாருங்க அத கட் பண்ணி விட்டுரு கட் பண்ணிட்டேன் இப்ப இதுல வா முதல்ல இப்ப இதுல கேளு நான் சொல்றேன் இங்க பாருங்க வந்து ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு 7.5 எதுக்கு முடிட்டு எங்கிட்ட யாருக்கு போடணுமோ அவங்களோட நிப்பாட்டிக்கணும்ன்ற ஒண்ணு இருக்கு தெரியுமா ஆமா 7.5 வந்து எதுக்கு கொடுத்தீங்க உண்மையாலும் முதல்ல 7.5 கொடுத்தீங்களா நான் கொடுக்கலன்னா நீ அவன்கிட்ட கேளு அவன் சத்தியம் பண்ணி சொல்ல ஒண்ணுதான் நீங்க 50,000 தான் கொடுத்தீங்கன்னு சொல்றான் 50,000 தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு 50,000 இது யூசிக்கு நீங்க யூசிக்கு கொடுத்தீங்களா யூசிக்கு போறதுக்கு கொடுத்தீங்களா அது ஸ்பின்னுக்கு யூசிக்கு ஒரு 65 கொடுத்துருப்பேன் அதுக்கு அடுத்து மிஷின் யாரு கேட்டது ராடி கேட்டனா உங்க ஒய்ஃப் கேட்டாங்களா நான் ஒரு ஸ்பான்சர் இங்க பாருங்க இந்த அந்த W வார்த்தையை மட்டும் விட்டுட்டு அத வேணாம் அவங்க இவங்களோட முடிச்சுக்கோ ஆமா அண்ணா வெயிட்டிங்ல இருக்காரு கூப்பிடுங்க அவனே இல்ல அவங்க பக்கம் மட்டும் போவாதீங்க தயவு செஞ்சு போவாதீங்க ராடோட நிறுத்துங்க இதனால ஸ்டாப் வித் ராடு கேக்குதா ஹலோ கேக்குது ராடு சொல்லுங்க உனக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டும் தான் பண்ணிருக்கேன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பாப்போம் அண்ணா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இப்ப என்கிட்ட இருக்கு நீங்க வந்து மதனு இருங்க நான் ஒன்னு கேக்குறேன் நீயே லைவ்ல சொல்லிருக்க நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து எல்லாமே லைவ்ல தானே இருக்கு நீங்க எல்லாமே லைவ்ல தானே பண்ணிருக்கீங்க லைவ்ல தானே இருக்கு எல்லாமே நான் 1 லட்சம் ரூபாய் மட்டும் தான் பண்ணிருக்கேன் நான் சத்தியமா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பாப்போம் சரி இருங்க நீங்க வந்து இப்ப 7.5 லட்சம் சொன்னீங்க இப்ப இந்த 7.5 லட்சத்துல வந்து எனக்கு மட்டுமே ஃபுல்லா 7.5 லட்சமே பண்ணிருக்கீங்களா இல்லையா அது அப்ப நீ எதுக்கு லைவ்ல சொன்ன நான் 7.5 லட்சம் பண்ணிருக்கேன்ட்டு யோசிச்சு பாரு நான் எங்க என்ன சொன்னேன் 7.5 லட்சம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னது வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பண்ணிருக்காரு 50,000 வந்து இதுக்கு பண்ணிருக்காரு யூசிக் பண்ணிருக்காருன்னு சொன்னேன் வேற எதுவுமே நான் உனக்கு பண்ணது இல்லையா ராடு நல்லா யோசிச்சு பாத்து சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இல்ல ராடு எனக்கு எதுல ஒன்னு டிசப்பாயிண்ட் ஆனதுன்னா நான் சாக்கோக்கு வந்து பிசிக்கும் அந்த கேமிங் சேருக்கும் ஏசிக்கும் நான் சப்போர்ட் பண்ணேன் சரி அதுல வந்து சொன்னது என்ன சொன்னாங்க அண்ணா ராடுக்கும் வந்து பிசி வந்து இன்னொரு நீங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல இது பண்ணவே இல்ல நான் உன்கிட்ட சொன்னேன்ல நான் எப்ப பேங்காக் போனேன்னா அப்ப வந்து நான் ரெடி பண்ணி
பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதுக்குள்ள எனக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே உனக்கு தெரியும். நான் திரும்ப தெரியும் வந்ததும் உனக்கு தெரியும். ஆமா அதுக்கப்புறம் தெரியும் வந்து இந்த 12 பார் ஓபன் பண்றதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா தெரியாதா ஆமா உனக்கு? தெரியும் தெரியும் இதுக்கு நடுவுல வந்து எனக்கு பிடிச்ச யூடியூபருக்கு நான் பண்றது தப்பா சரியா இல்லையா அண்ணே அது நீயே இங்க சொல்லு. இங்க பாருங்க நீங்க பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. உங்க விருப்பம் அது, உங்க காசு, நீங்க பண்ணுங்க. இவங்க இப்ப இங்க என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னா, நீங்க சாய் ப்ரோக்கு வந்து பண்ணது தி வந்து எனக்கு எதுக்கு உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல பண்ண போட்டு வேணாம்னு இப்படி சொன்னாங்க. இரு இரு, ஒரு சார் ஒரே சார் ஒரு சார் பையன் புண்டாமனே இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க? எவனாவது ஒரு காசுக்கு உருப்படியா ஆவானா? நான் எவ்வளவு இழந்திருக்கேன் எல்லாமே நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் தானே? ஆமா பண்ணிருக்கீங்க. ஆஹ் நான் இழந்த மாதிரி எவனாவது இழந்திருக்கேனா? கோடிக்கணக்கில் நான் இழந்திருக்கேன். ஆமா திரும்ப நான் இப்ப திரும்ப வர்றேன். உங்க எல்லாத்துக்கும் தானே பண்றேன். அதுல எதுவும் தப்பு இல்ல தானே? தப்பு இல்லண்ணே, அது உங்க காசு அண்ணே, நீங்க உங்க அப்படிங்கும் போது விருப்பம் அண்ணே, நீங்க யாருக்கு வேணாலும் பண்ணுங்க. ஆஹ் இப்போ இங்க இவங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க சாய் ப்ரோக்கு பண்ணது இப்ப நீங்க எங்களுக்கு ஒரு இது அமைச்சிருக்கீங்கல்ல, ஸ்லிப் அமைச்சிருக்கீங்களா, 8 lakhs அமைச்சிருக்கேன், அது யாருக்கோ வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு ஏதோ சொன்னீங்க. அது வந்து நான் இங்க உள்ளதுக்கு எப்பயுமே உனக்கே தெரியும்ல, ஒரு மெர்ச்சன்ட் வச்சு தானே நான் அனுப்புவேன். ஆமா அதே மாதிரிதான் அனுப்புனது. ஓகே அது வந்து போயிருச்சு. அந்த படம் வந்து அது அன்னைக்கே வந்து சாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். அது எனக்கு சாய் பிரச்சனை கிடையாது. ஒரே நிமிஷம் சரி ஜாக்ஸ் ப்ரோ, சாய்க்கு வேணாலும் சாய்க்கு இன்வைட் பண்ண சாய்க்கு ₹1 நீங்க கொடுத்துருக்கீங்களா? உண்மையை அதை மட்டும் சொல்லுங்க அவன்கிட்ட. ஏன்னா அவன் சொல்றான் 8 லட்சம் ரூபாய் நீங்க ஸ்பாய்க்கு இன்னும் போடல. அனுப்பிச்சிக்கலாம். இல்ல 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 சொல்லுங்க, அத சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஃபுல் படிப்பை ஏத்துக்கிறேன் லைவ் சாட்ல போட்டுருங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க வந்து கேட்கும் போது நான் பாத்துக்கிறேன் சாய நான் படிக்கிறேன் நீங்க சொன்னீங்களா? இருங்க ஒரே இருங்க இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஆனா அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இவங்க போன் பண்ணி எங்களுக்கு தான் பண்ணணும், முதல்ல அது அந்த இது அமௌண்ட் என்னன்னு கேட்டுக்கோங்க, அது முதல்ல வந்து படிப்புக்கு தானான்னு கேட்டுக்கோங்க, சாய்க்கு நீங்க பண்ணாதீங்க, முதல்ல எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க தான் சொல்லிக்க. கேளுடா இப்போ கேளுடா. சரி கேளுங்க இப்ப கேளுங்க. எல்லாத்தையும் என்ன சொன்னா நான் வந்து நான் சத்தியமா நான் ராடு நான் அப்பயும் சாகிட்ட சொல்லிட்டேன். நீ இல்ல, நல்ல நீங்க உனக்கு இருங்க, எனக்கு இருங்க. சம்பந்தம் கிடையாது. நீங்க- நான் சாக்கோட சொல்லி நான் உன்கிட்ட சொல்லணும் தான். நான் எதுக்கு நீங்க எனக்கு டெய்லி எதுக்கு எனக்கு தி எனக்கு வந்து 20 தடவை கால் பண்ணுது ராடு? யோசிச்சு பாரு. அவரு கேக்குறாரு, கால் இப்ப கேக்குறாரு. ஆ நான் ஒரு bro, first இங்க வாங்க bro. இந்த மாதிரி உனக்கு கட்டாதீங்க என்ன bro. வேணுமோ நான் அந்த இதுக்கு நல்லா வந்து இல்ல நான் bro. பண்ணுவேன். ராடு நான் தப்பு ராடு, நான் அதான் வேணான்னு நான் என்ன தப்பு? ஐ வாஸ் மறைச்சி எல்லாத்தையும் மறைச்சேன். இங்க பாரு, எனக்கு தெரியும்டா, இருங்க எனக்கு அன்னைக்கு 6 மணி நேரம் நீங்க பேசுறது, அடுத்த நிமிஷம் கால் பண்ணி எங்கள்கிட்ட பேசினாரு அவரு. நான் டிரான்ஸ்பர் பண்ண போறேன், எனக்கு நான் பண்றேன், அவன் கால் பண்ணி சாய்க்கு பண்ண கூடாதுன்னு சொல்றான். ஏன் கூட வச்சிருக்கேன்னு இவர்தான் கேட்டாரு. இவர்தான் போன் பண்ணது. கேளு சாய் கிட்ட போன் பண்ணது இவர்தான். சாய் கிட்ட போன் பண்ணுது. இருங்க நீங்க ராடு நீ ராடு நீ அந்த- கேளு. ஒரு நிமிஷம் இருங்க. ஜாக்ஸ் மேரோ ப்ரோ, உங்கள்ட்ட நான் பேசணும். ஜாக்ஸ் மேரோ ப்ரோ ஒரு நிமிஷம் இரு. ஜாக்ஸ் மேரோ ப்ரோ ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க ஜாக்ஸ் மேரோ ப்ரோ, உங்கள்ட்ட நான் பேசணும். உங்ககிட்ட நான் பேசணும் இவ்வளவு நாள் உங்கள்ட்ட ஒரு கால் பேசணும். நான் சொல்லுவேன், அன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்து 1 மாசம் ஆச்சு. நான் பேச மாட்டேன் முடிவு எடுத்த அவர்கிட்ட. அவர் அத்தனை தடவை கால் பண்ணாரு, நான் பேச மாட்டேன். நீங்க எப்படி யாரோ சொல்லி நீங்க சாய்க்கு பண்ணக்கூடாது நீங்க இருந்தீங்களோ, நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு நான் அன்னையில இருந்து அவர்கிட்ட பேசல. ஒரு கால் தான் அவர் அத்தனை தடவை கால் பண்ணாரு. ஒரு கால் அட்டன் பண்ணலாம் கேளு. ஒரு கால் இருங்க அண்ணன் இருங்க. அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு தெளிவா கேளுங்க. கேளு. அவன் என்ன சொல்றான்? நான் வந்து என்ன பொதுவா தானே மெம்பர்ஷிப் போடுவேன். ஆமா நீங்க எனக்கு பண்ணுவீங்க, சாக்கோக்கு பண்ணுவீங்க. டோனி இருக்கானா, டோனிக்கு இருந்தானா போடுவேன். ஆமா, டோனிக்கு பண்ணுவீங்க. ஆமா. சாக்கோக்கு போடுவேன். ஈஸ்வா இருந்தானே ஈஸ்வாக்கு மெம்பர்ஷிப் போட்டு போயிருவேன். நான் எதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுங்கினேன்? இந்த 3 மாசம் நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணல. எதுக்கு நான் போன் கால் எதுக்கு அட்டன் பண்ணல? நீ யோசிச்சு பத்தி ஒரு தடவை அது நீ அதை பேர் கேட்டியா? உங்களுக்கு வந்து பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு, நீங்க என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கீங்க, அவகிட்ட சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவுல நானும் உங்ககிட்ட பேசவே இல்ல. எனக்கு நான் லைவ் போட்டுட்டு இருந்தேன், இது பண்றேன். இப்போ நான் அன்னைக்கு வந்து இது பண்ணிருப்பேன். என்னன்னு அவனுக்கு வந்து அந்த கேமிங் சேரு, அந்த ஏசி, அந்த இது எல்லாமே நான் எப்படி இது பண்ணிருப்பேன். அவன் டூர் போனா அதுக்கு முதல்ல நான் இது பண்ணேன். அவன் நான் பப்ளிசிட்டி போடுறேன் அப்படின்னா, இது மாதிரி ஜாக்ஸ் ஸ்பேரோ வந்து போடுறேன், அவரு ஸ்பான்சர் பண்ணாரு அப்படின்ட்டு போடுறேன். நான் போட வேணாம்னு சொன்னேன். எதுக்கு நான் சொல்றேன்?
இதெல்லாம் சரி ஒரு அண்ணே, குழப்பு. எனக்கு அது இது அது வேற ஒரு வந்து உட்கார்ந்து பேசி நிக்கிறீங்க மதன் ப்ரோ. இதுதான் நான் தாங்கவே புரியுதா சொன்னேன், புரியலையா வேணாம் ராடு? வேணாம்னு நான் சொன்னீங்க. சொல்றது இப்ப நான் இது உன்னை இது ப்ரோ தேவையா ப்ரோ சத்தியமா உங்களுக்கு? ப்ரோ உன்னை எதுவும் நீங்க குவைட்டா இருங்க ப்ரோ. சொல்லவே இல்ல. நீங்க ஒரு நிமிஷம் குவைட்டா நீ இருங்க. ஐயா நல்லா நீங்க யாருக்கு குவைட்டா பொழப்பு? போய் வேற எங்கனா யாருக்கு பேசுங்க பொழப்பு? ப்ரோ. யாருக்கு பொழப்பு ப்ரோ? இதெல்லாம் குவைட்டா இருக்கணும், வேற எங்கனா போய் பேசணும், இங்க ப்ரோ பேசக்கூடாது. அண்ணே புரியுதா? அண்ணே இவ்வளவு நேரம் இங்க என்ன பாருங்க. சொன்ன? நீங்க பேச வந்து பேச சொன்னா ப்ரோ இவ்வளவு ப்ரோ நேரம் ப்ரோ ப்ரோ பேசினா ப்ரோ தாக்கி கொடுக்க வேணாம் சொன்னேன்ல. இப்ப நீங்க என்ன முதல்ல குவைட்டா இருங்க. நீங்க குவைட்டா இருங்க. நீங்க யார் குவைட்டா பேசிட்டு இருக்கீங்க? காசு கொடுத்துருக்கிறது அவரா? ஓகேவா? அவரு பேசுறாரு. இங்க மதன் ப்ரோ பேசிட்டு இருக்காரு. நீங்க யார் சண்டை பேசிட்டு இருக்கீங்க? குவைட்டா இருங்க. போடணும். சரி 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 ஆமா என்ன சரி சரி சரி. பேசு பேசு இப்ப பேசு. என்ன பேசிட்டு நான் தானே இருக்கேன். அதனாலதான் நான் மதன் சாட்டுக்கு போடுறேன். பேசுப்பா இன்னைக்கு அந்த பேசு. 250 மெம்பர்ஷிப் அவரு போட்டதுக்கு சொல்றதே முதல்ல வேற நீ என்ன சொல்லிருக்காரு. கேக்குது? நீங்க என்ன ப்ரோ சம்பந்தமே இல்லாம அங்க பேசிட்டு நீங்க இருக்கீங்க. போடுறீங்க ராடுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆ, அவன் லைவ் போடல, ஆ, 55,000 ரூபாய் 35,000 ரூபாய் இன்கம் வரும், இப்ப 8,000 ரூபாய் தான் வருது, நீங்க ஓகே. ஏன் இங்க வரல அப்படின்னு கேக்குது. நான் ஆ, இப்ப ஒரு ஸ்பான்சர் எனக்கு பிடிச்ச இடத்துல நான் போடுவேனா இல்ல நான் என்ன பண்ணுவேன்? நான் மதனுக்கு போட்டு நான் மிஞ்சி போனா ஒரு 1/2 மணி நேரம் வந்து இருப்பேன். அதுக்கு ஆ, மேல நான் வெளியாயிட்டேன்னு வச்சுக்கேன், அது சரி வந்து ஓகே. அப்படி கேட்கலாமா? ஏய், எப்படா நீ நீ என்ன சொல்ற ராடு? நீங்க ஏய், வந்து இருங்க இருங்க. நீங்க வந்து பர்சனலா வந்து அவ கூட பேசிட்டு இருக்கீங்கல்ல. தங்கச்சி உங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி இருக்கு. அவளும் அதே இதுல தானே உங்ககிட்ட பேசினா. ராடு இப்ப அவ செல்ஃபிஷ் இல்ல படாது ராடு, நான் அண்ணே எல்லாத்துக்கும் இப்ப தான் பொதுவா யாரு தான் இங்க பண்றேன், சரி உனக்கே ஓகே. நல்லா தெரியும். இப்போ இல்ல எனக்கு என்ன கேள்வினா, சாய் ப்ரோக்கு வந்து பண்றத வந்து அவ வந்து நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. எங்களுக்கு குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாளா? நீ தீட்டை கேளு, ஆ, அன்னைக்கு நைட்டு நீ என்ன சொன்னன்னு கேளு. நான் என்ன சொன்னேன்? சரி நான் என்ன சொல்லுங்க. சொல்லிட்டாங்களே ராஜா. தீய கூப்பிடுவேன். தம்பி இருங்க அன்னைக்கு ப்ரோ. நீங்க சொன்ன இதுக்கு மேல நீ சொன்னீங்கப்பா தம்பி, அன்னைக்கு நீ சொன்னதுக்கு அப்புறமே அங்க 6 மணி நேரம் கால் பேசி கதற விட்டு சாய் அழு விட்டுட்டு தான் போவாங்களே. நான் போறேன் போய் பண்றேன்ற போது வந்து சாய்க்கு பண்ணவே கூடாது அப்படி சொல்லிட்டு போறாங்க. எனக்கு இந்த மாதிரி புத்தி கிடையாது மதன் ப்ரோ. ஓகேவா? நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி புத்தியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராடு அவங்க யாராடு சொல்றாங்க அத ராடு அவங்க யாராட சொல்றாங்க. அவர் வந்து சாக்கோக்கு வந்து இந்த மாதிரி இப்ப பண்ணிருக்காரு. எனக்கு எதுக்கு ராடு? எனக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர், உனக்கு என்னோட பர்சனல் நம்பர் உன்னை விட்டா வேற யாருக்கும் தெரியாது, நான் வேற யாருக்கும் அனுப்பல. அதுல எதுக்கு தேவையா போட்டு அனுப்புறீங்க? நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணதே கிடையாதா? யார் அண்ணன் இப்படி அப்படி எல்லாம் போட்டு அமிச்சது? ப்ரூஃப் காட்டுங்க. தேவடியா மவன புண்டா மவனலாம் யார் போட்டு அமிச்சது? நான் அதனாலதான் லைவ் வந்து பாக்குறேன், என்னோட புராணம் ஓடிட்டு இருக்கு. இது எனக்கு தேவையா? நான் ஒருத்தனுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு அது திரும்ப வந்து எனக்கு அது வந்து இது பேக் ஃபயர் ஆகணுமா? ராடு இப்ப உனக்கு புரியுதா? நீ பண்ணல ராடு. இப்ப புரியுதா? எதுவுமே நீ பண்ணல ராடு. ஆனா 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 எல்லாமே வந்திருக்காரு. இங்க பாத்தியா இது ராடு? ஒரே சரி, நான் இதுக்குதான் தளத்தலையா அடிச்சுக்கிட்டேன் ப்ரோ. 2000 மெம்பர்ஷிப் போட்டு போங்க அப்படின்னு நான் வந்து நாளைக்கு வந்து 1000 மெம்பர்ஷிப் போட்டு போறேன்னு மதனுக்கு வந்து நான் சொன்னது. அதுக்கப்புறம் வந்து என்னோட இந்த எங்களுக்கு ஃபேமிலி இருக்கு. என்னோட பர்சனல் நம்பர் உன்னை விட்டா வேற யாருக்கு தெரியும் சொல்லு? ராடு ராடு ஒரே சார் எனக்கு ஒன்னே சொல்ல எனக்கு ஒரு இதுவும் லைவுக்கு வந்தா மெம்பர்ஷிப் போடுங்கன்னு ஆதிஷ்ட கேக்குறதும், வீட்டு வாடகை கொடுங்க, அவனுக்கு காசு போடாதீங்க, மதன் ப்ரோக்கு சூப்பர் சாட் போடாதீங்க, மெம்பர்ஷிப் போடாதீங்கன்னு சொல்றது ஒண்ணா இல்ல. எனக்கு வேணும்ன்றதா நான் கேட்டேனே தவிர்த்து நாங்க வந்து மதன் ப்ரோ உனக்கு தெரியல இப்போ நீ உனக்கு தெரியல ஆனா நீ பண்ணன்று கிடையாது. உனக்கு தெரியல லைவ்லயே மட்டும் பேசாம இருந்துட்டு நான் போயிட்டு பண்ணிட்டே இருந்தேன். உங்களுக்கு அது உங்க விருப்பம். நீங்க யார் லைவ்ல இது சோஷியல் பிளாட்ஃபார்ம். நீங்க யார் லைவ்ல அப்படி நான் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் வந்து என்கிட்ட கேக்குறீங்க? என்னன்னு கேட்டாங்க உங்ககிட்ட? என்னன்னு நீங்க அவருக்கு வந்து பண்றீங்க, இதே இது வந்து ராடுக்கு பண்ணிருந்தீங்கன்னா இன்கம் வந்து அவனுக்கு ஒரு ரெவென்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிஸ்டர் வந்து என்கிட்ட கேக்குறாங்கன்னு நான் கேக்குறேன். அதாவது அதன வந்து அவன் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடில இருந்து எனக்கு நல்லா தெரியும். சொல்லிருக்கீங்க. இங்க பாருங்க, நான் ஒன்டே நிறைய தடவை சொல்லிருக்கேன். எனக்கு அதுக்கு அடுத்து அந்த லாக்டவுனுக்கு அடுத்து எனக்கு இங்க மலேசியால வந்து எனக்கு நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அது எல்லாவும் உனக்கும் தெரியும். நான் எல்லாமே உன்கிட்ட சொல்லிருக்கேன், உங்க அம்மாட்ட சொல்லிருக்கேன். புரியுதா? மதன் லைவ் பண்றதே வந்து நான் சாக்கோ வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒன்ன வச்சு கிடையாது. புரிஞ்சா? நான் சரி சும்மா ஒரு தமிழ் ஸ்ட்ரீமர்ஸ் பண்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டுதான். எவனாவது ஆரம்பத்திலே வந்து அந்த 10 கில்லுக்கு வந்து மிஷின் கொடுப்பானா 2000, நான் உனக்கு கொடுத்தேனா? அதே மாதிரி சொன்னதை போட்டேனா?
அதுல இருந்து எவ்வளவு போனேன்? 2000, 5000, 8000, 10,000, 5000. எல்லாருக்கும் நான் அது வந்து நான் மட்டும் எல்லாருக்குமே ஸ்பிளிட் பண்ணி தானே கொடுத்துருக்கேன். இல்ல ராடு, நான் உனக்கு கேக்குறது உனக்கு புரியுதா புரியல? நான் பண்ணேன்னா நீங்க பண்ணாததெல்லாம் எதுவும் இல்லண்ணே. இப்ப இங்க என்ன பிரச்சனை இங்க பாருங்க, நீங்க பண்ணிருக்கீங்க, எனக்கு பண்ணிருக்கீங்க, எல்லாருக்குமே பண்ணிருக்கீங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ இங்க வந்து என்ன டாபிக்னா, தி வந்து உங்ககிட்ட வந்து நீங்க வந்து இவங்களுக்கு பண்றீங்க எனக்கும் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா, இல்ல வந்து நீங்க இவங்களுக்கு பண்றீங்க அவங்களுக்கு பண்ணாதீங்க இவன் ராட்ரிக் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னாங்க? சாய் ப்ரோக்கு நீங்க பண்றேன்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சாய் ப்ரோட்டே சொல்லிட்டேன், ப்ரோ நான் பண்றதா இருந்தா அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடாதீங்க ப்ரோ, தயவு செஞ்சு நான் பேசாம விட்டுருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் ஏன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் டி வந்து சத்தியமா சொன்னாங்களா இல்லையான்னு மட்டும் நீ கேளுறாடு. நான் அவகிட்ட பேசிட்டேன், அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு நீ ஏன்டா இன்வால்வ் ஆற? உனக்கு என்னடா, உனக்கு என்ன பிரச்சனை? சாயோட மேட்டர்ல நீ இன்வால்வ் ஆவறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல எனக்கு அது சொல்லு. நீ வேணா ப்ரூஃப் கேட்ட, எனக்கு இல்லவே இல்லையே. அங்கதான் ராஜா, அங்கதான் அவர்கிட்டதான் பேசுறீங்க. இங்க உள்ள மணி எக்ஸ்சேஞ்ச் சொல்றாரு அவன் பண்ண வேலை அது இன்னொரு இதுக்கு போயிருச்சு, அதெல்லாம் நான் விட்டேன். அதையும் தாண்டி வந்து நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அனுப்பலையா அப்படின்ட்டு வந்து எனக்கு டி கேட்டதுக்குனாலதான் நான் அன்னைக்கு பண்ணேன். அது ஃபுல் சார்ட் எடுத்து நீ பாரு, வேணா நீ அது என்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல. எதுக்குடா நீங்க வந்து இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க? எதுக்கு நீங்க கேட்டுக்கிறீங்க? எங்களுக்கு நான் கேக்குறதுக்கு ராடு நீ ஏன் ராடு இதெல்லாம் ராடு எனக்கு டவுட். சாயோட இதுல நீ எதுக்கு இன்வால்வ்? நீ போட்டியான்னு கேக்குற, ஸ்லிப் கேக்குற, நீ ஏன் அதை கேக்குற? நான் கேட்டு இங்க பாருங்க, எனக்கு டவுட். ஒரே ஒன்னு சொல்ல, எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்ல. சரி, எனக்கு மெம்பர்ஷிப் போட்டா கூட உங்களுக்கு ஏன்டா எரியுது? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நான் இழந்திருக்கேன். இப்ப நீங்க எல்லாம் வந்து என்னைய வச்சுதான் வளர்ந்து வரீங்க, அப்புறம் எனக்கே தான் வந்தா தடுக்க புரியலையே. இப்ப அவ சொன்னால, அவ சொல்றதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா இந்த மாதிரி அவ சொன்னான்ட்டு? அது வேணா இப்ப சொன்னாங்களே, நீங்க தானே எடுத்து கிடையாது. வாங்கின இவர்தான் எல்லாம் போட்டாரு, இவர்தான் சொன்னாரு, இவர்தான் வந்து அன்னைக்கும் வந்து சாயிட்டு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து இரு, அன்னைக்கு என்ன சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? வந்து நீங்க வந்து சாய்ப்ரோக் பண்றது வந்து அவங்க நீங்க பண்ணாம எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதான் டாபிக். ஆமா சொல்லியாச்சு. எனக்கு பிசி உனக்கு வந்து பிசி கேட்டாங்க ராடு, நான் இல்லன்னு சொல்லல. 3.5 லட்சம் ரூபா நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சாய் ப்ரோ பண்றீங்க, ஏன்னா இன்னும் பிசி எடுத்து கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இப்படி கேளு. ஏன்டா அப்படி பண்றீங்க? அவள்தான் முடிச்சு. தட்ஸ் இட். அவங்க நீ பேசுறதுக்கே கேட்டா அவரே பேசுறதுல உனக்கு யாரு இத்தனை லட்சம் போட்டாரோ அவருன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு இத்தனை லட்சம் போட்டு உனக்கு போய் சொல்லுமா? இத்தனை லட்சம் உனக்கு கொடுத்துட்டு ஒருத்தர் போய் சொல்லுவாரா? இவ்வளவு காசு கொடுத்துட்டு வீட்டு வாடகைக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு மறுபடியும் ஒருத்தர் போய் சொல்லுவாரா? என்ன எனக்கு புரியல. என்ன நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? வாட் யூ கைஸ் ஆர் ட்ரைங்? நான் ராடு உன் கண்ட்ரோல் இருக்கும் வரைக்கும் தான் ராடு சேனல் வந்து உன் கண்ட்ரோல் இருக்கும். எப்போ கண்ட்ரோல் மீற போகும்போது பண்ணிட்டு போறேன் அண்ணே, நீங்க அவாய்ட் பண்ணுங்க அண்ணே, எனக்கு அதுல பிரச்சனை இல்ல அண்ணே, அவாய்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட வந்து நீங்க அவாய்ட் பண்ண, நான் எவ்வளவு வேலையில இருந்தாலும் சாக்கோட்ட அத்தனை தடவை பேசிருக்கேன்டா ராடு. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க சாக்கோ கிட்ட பேசுறீங்க, நீங்க பேசுங்க. நீ உங்ககிட்ட நான் பேசுறேனா? அததான்டா நானும் சொல்றேன். உங்க மேல பிடிக்கல, நீ யாரை வச்சு பண்ண? நான் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன இருக்கு? உங்ககிட்ட இது கேட்டு நான் என்ன பண்றேன்? நீங்க பண்றேன்னு சொன்னீங்க, நீங்க பண்றது உங்க விருப்பம். இது எப்படி தெரியுமா இருக்கு? சரி இருங்க வந்து இங்க பாருங்க இது நான் தான் சொல்றேன்ல, அன்னைக்கே கால் பண்ணி சாய் கிட்ட சொல்லி சாயை வந்து கதற விட்டு உங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க கூட இருக்க வச்சுக்கிட்டே வந்து இப்படி இருக்கீங்க, நீங்க பழைய மதனா வாங்கன்னு அவர் அன்னைக்கே வந்து என்கிட்ட ப்ரொவோக் பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன். ஏங்க நான் யாரை பத்தி எதுவும் பேச விரும்பல, நான் அப்படியே வெளியே அனுப்பிடுறேன் அவங்கள. ஆளு தெரியாம நான் அப்படியே வெளியே போயிடுறேன். நான் சொல்லிட்டேன், நீ தானே ப்ரூஃப் கேட்ட. நான் சொல்லல இது தப்பா முடியும், நான் அதான் கேட்டேன். அதெல்லாம் கூப்பிட்டு அவரே விட்டேன். ஏன்னா அவரு தான் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா,
அவரே தான் கூப்பிட்டு என்ன நீங்க வந்து ஒருத்தன் படிப்புக்காக வந்து நீங்க என்கிட்ட கேட்டுறீங்க, உன் கூட இருக்கிறவங்க வந்து அவனுக்கு எவனோ ஒருத்தன் பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறான், நீங்க யாரை வளர்த்து விட்டுருக்கீங்க, யாரை கூட வச்சிருக்கீங்க, பாம்பை கூட வச்சிருக்கீங்க, அவரே சொன்னாரு. அதாவது நல்லா சூப்பரா செஞ்சீங்க, சூப்பரா செஞ்சீங்க, எனக்கு நல்லா சூத்திலே வச்சீங்க, எனக்கு நல்லா நான் எல்லாமே சொல்லிட்டேன். அது எவனை வச்சு அது உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் ஏன் தெரியுமா இவர்கிட்ட பேசல, இவரோட காசு வாங்கக்கூடாது, நம்ம போய் பேங்க்ல போய் காலில் விழுந்து கூட நம்ம லோனை வாங்கிக்கணும் இல்லையா, இன்னொருத்தவங்க வந்து தடுக்கிற இடத்துல இருந்து நம்ம வாங்கிக்கணும், நமக்கு நாளை நம்ம கேவலமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சாஹிப் நான் சொல்லிட்டேன், விட்டுறா நம்ம போய் பேங்க்ல போய் அவங்க காலைல பிடிச்சி ரெக்கமெண்டேஷன்ல போய் நான் விட்டுறா அப்படின்ட்டு. அவனும் ப்ரோ வேணாம் ப்ரோ, இனிமேல் நான் போட மாட்டேன் ப்ரோ, எனக்கு என்ன ப்ரோ கூட இருந்துட்டு என் கூட ஓஜியில் விளையாண்டுட்டு என்னையவே வேணாம், எனக்கு வாழ்க்கையோட இதுல போய் வேணான்னு சொல்றாங்க, எனக்கே புரியன்னு அவெல்லாம் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டான். அதனாலதான் அவெல்லாம் யாருக்கிட்டையும் உங்கள்கிட்ட பேசுறது கூட கிடையாது. கேளு, அன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டு சரி உனக்கு சரி விடுங்க, இது மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு உனக்கு எஸ்எஸ்எம் வேணும்னால இன்னைக்கு நான் அனுப்பிச்சுடுறேன், இன்னைக்கு நான் என்ன வேலை பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு அது நான் உனக்கு எஸ்எஸ்எம் அனுப்பிச்சுடுறேன் பாரு. இதுல உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு எதுவும் ஆகுறது இல்ல, என்னோட சூழ்நிலை. நீங்க பண்றதெல்லாம் பண்றீங்க, கடைசியில பழைய தூக்கி வேற யார் மேலேயே போடுறீங்க, இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிடுறீங்க, என்னவோ பண்ணுங்க. ஏதோ நீ ஸ்பின் பண்ண, அது எல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, அதுக்கு போக நான் வேற எதுவுமே பண்ணது இல்லையா? ஆமா, மிஷின்ஸ் கொடுத்திருக்கீங்க. அப்ப அது சரி, நீயே உன் லைவ்லயே சொல்லிருக்க, கொடுத்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன். நான் எனக்கு இங்க இதோ நாளைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நீங்க என்னென்ன அமௌண்ட் அதுக்கு வந்து திருப்பி நான் லைவ்ல காட்டுறேன். பொட்டா புண்டை 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் ராட்ரிக்கு வந்து லைவ்ல சொல்றாரு அப்படின்ட்டு இவெல்லாம் எனக்கு தெரியுமா? என் நம்பர் எப்படி வெளியில போனுச்சு அது சொல்லேன் ராடு. நான் எதுக்கு போயிட்டு போகுது, பரவாயில்ல, நான் எதுக்கு கொடுக்க போறேன்? சரி விடு, இங்க பாருங்க டன் அண்ட் டஸ்டட் நல்லா டன், இங்க பாருங்க விடுங்க, தயவு செஞ்சு விடுங்க, போலாம் ஜாக்சன் ப்ரோ, இட்ஸ் எனஃப் இஸ் எனஃப், விடுங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு சாய்க்கு நாங்க எதுவுமே கேட்கல, சாய்க்கு நீங்க உங்களால இப்போ ஏன்னா பிரச்சனையாகவும் இருக்காது, உங்களால பண்ணவும் முடியாது, நீங்க தயவு செஞ்சு உங்களோட ஒர்க் பாருங்க, நீங்க யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு பண்ணுங்க, நாங்க யாரும் எதுவும் இது சொல்ல இப்ப கூட நீங்க யாருக்கு வேணா பண்ணிக்கோங்க. விடுங்க ஜாக்சன் ப்ரோ, அப்புறமே பாத்துக்கலாம், போதும் இல்ல ஜாக்சன் ப்ரோ போதும், இது அதான் சொல்றேன்ல, ஒருத்தரோட வாழ்க்கையோட விளையாடுறீங்க, இது தப்பான ஒரு செயல், இது யாருக்குமே இது வரக்கூடாது, விட்டுருங்க, பாத்துக்கலாம். விளையாடல ஐயோ இங்க பாருங்க, நான் வந்து பொதுவா லைவ்ல வந்து எங்களால முடியலன்னு கேட்டு இருந்தப்ப அன்னைக்கு நீங்க தான் வந்து நான் சாயோட படிப்பை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க, நீங்க எஃபர்ட் போட்டீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். நடுவு லைவ் வருவானுங்க நான் சத்தியமா நான் எதிர்பார்க்கல, எனக்கே நீங்க சொல்லும் போது தான் ஆச்சரியம், எல்லாமே வந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே விடு பரவாயில்ல பாத்துக்கலாம். இல்ல ஜாக்சன் ப்ரோ ரோன் ப்ரோ பண்ணிட்டாரு, அவன் ஃபீஸ் கட்டிட்டான், ஆல் குட், எல்லாம் போயிடுச்சு, விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வில் சி ராடு. See, you have asked every proof, we have given every proof. நீயே அவர்கிட்ட பேசிட்டு அவருமே உங்ககிட்ட சொல்லிட்டாரு, எல்லாமே நடுவுல சொன்னது வேற ஏதோ சொன்னாரு, சரி என்னவோ சொல்லிட்டாரு, ஓகேவா, சரி விடு விட்டுட்டு போ, அது ஒரு மேட்டர் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம நினைச்சதே சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்க்கிறது நம்ம வந்து வாய்ப்பில்லை, ஓகேவா, ஒன்னு புரிஞ்சுக்கோ, எனக்காக நாங்க போய் நிக்கல, நான் நின்னது சாய்க்காக, ஒரே நிமிஷம் அங்க போய் நின்னது சாய்க்காக, வேணவே வேணாம் ராஜா, வேணவே வேணாம், ஐயோ வேணவே வேணாம். இங்க பாரு, ஒன்ஸ் a snake always a snake. சோ அதனால இல்ல இது பொதுவா, ஐயோ பொதுவா இது ஒன்ன போய் சொல்றேன்னா எப்பா, அது ஒரு பழமொழிப்பா, ஒன்ஸ் ஒரு பிரச்சனை ஆல்வேஸ் அ பிரச்சனை, பொதுவா தமிழ்ல மாத்திட்டேன், ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். வேணாம் விடு, ப்ராப்ளம் வரும்போது நம்ம அங்கேயே வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கூட இருக்கிறத விட விலைக்கு நின்று ஒவ்வொருத்தவங்களோட வளர்ச்சியை பாக்குறது ரொம்ப நல்லது, ஓகேவா, அது ரொம்ப நல்லது. யூ ஹேவ் பீன் கிக் அவுட் ஃப்ரம் த கிளான்.